பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நான் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த தினமும் ஒரு வார்த்தை நிகழ்ச்சியில நான் உங்களை அன்போடு அழைக்கின்றேன். கர்த்தர் இந்த நாள் உங்களோடு பேசுகிற வார்த்தை யோவில் 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். தேசமே பயப்படாது, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் இந்த நாள் உங்களோடு பேசுகிற வார்த்தை, பயப்படாத, மகிழ்ந்து களி கூறு, நான் உனக்கு பெரிய காரியத்தை செய்வேன். அல்லேலூயா. மகனே மகளே, கர்த்தர் வார்த்தை உன்னை பார்த்து சொல்லுகிறது, நீ பயப்படாத மகனே, பயப்படாத மகளே, இந்த நாள்ல நான் உனக்கு பெரிய காரியத்தை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கலாம், வாக்கு தத்துவம் கொடுத்திருக்கலாம், அது நிறைவேறாம போயிருக்கலாம். நீங்க நினைக்கலாம், கர்த்தர் என் வாழ்க்கையில அந்த வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றல, கர்த்தர் சொன்னதை செய்யலன்னு. ஆனா அதை செய்வார், பெரிய காரியத்தை செய்வார். அல்லேலூயா. நீங்க நினைச்சது சின்னதா இருக்கும், ஆனா கர்த்தர் நினைச்சது வேற. அவர் பெரிய காரியத்தை செய்ய அவர் வல்லவரா இருக்கிறார். இன்னைக்கு நீங்க ஒரு பிரச்சனையை நினைத்து பயந்து கொண்டிருக்கீங்களா? உங்க பிசினஸ் நினைத்து பயந்து கொண்டிருக்கிறீர்களா? உங்க குடும்பத்தை நினைத்து பயந்து கொண்டிருக்கிறீர்களா? இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாத, மகிழ்ந்து களி கூறு, ஏனென்றால் நான் உனக்கு பெரிய காரியத்தை செய்ய போகிறேன். அல்லேலூயா. நீர் அவரை கைவிட்டாலும் சரி, நீ அவரை விட்டு ஓடினாலும் சரி, அவரை மறந்தாலும் சரி, அவர் உன்னை மறக்காம, அவர் உன்னை கைவிடாம, அல்லேலூயா, உன்னை விட்டு ஓடாம அவர் உன்னை பிடித்து கொண்டு அவர் உன்னை வழி நடத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த நாட்கள்ல நீங்க பயப்படாதீங்க. இந்த நாள் முழுவதும் கர்த்தர் உங்களை வழி நடத்த போகிறார். இன்னி வரும் நாட்கள்ல கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். இன்னைக்கு வாக்குத்தத்தை தான், பெரிய காரியத்தை செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்கன்னா வாக்குத்தத்தம், கர்த்தர் எனக்கு பெரிய காரியத்தை செய்வார். அல்லேலூயா. இந்த வார்த்தையை வைத்து நீங்க டெய்லியும் ஜெபிங்க. இந்த வார்த்தையின்படி இந்த வருஷத்துல கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். God bless you.